Hello friends, welcome to Mithun tips. Last Sunday என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த லெக் பீஸ் பிரியாணி வந்து செஞ்சாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஹோல் கரம் மசாலா வந்துட்டு சேர்த்திடலாம். பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்திட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதோட வாசனை நல்லா வர்ற வரைக்கும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்திடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணியிருக்கோம். அது 2ஐயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி இருக்கணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம பிரியாணி பேஸ்ட் வந்துட்டு சேர்த்திக்க போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய, அதாவது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பிரியாணி பேஸ்ட்டு தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை சேர்த்திக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை வந்து இது கூட சேர்த்திடலாம். மல்லி இலைகளையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 லெக் பீஸ் வந்து எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும். ஸோ வந்துட்டு லைட்டாக வந்து அந்த லெக் பீஸில் கோடு மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலா எல்லாமே வந்து உள்ளே இறங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ மசாலா எல்லாமே அந்த லெக் பீஸ்க்குள்ளே இறங்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்திடலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற மாதிரி 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன். அரிசி வந்து ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பவுடர் வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்த்தணும்னு இல்லை. கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து சேர்த்திக்கிறோம்.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 15 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இந்த தண்ணியில் சேர்த்திடலாம். அரிசியை தண்ணியில் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் லெமனில் பாதி அளவான லெமன் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஓரங்களில் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம அளவான தண்ணி விட்டுருக்கோம், ஏற்கனவே ஊறவும் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு சரியான பக்குவத்தில் வெந்துடும். ஸோ ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்லா வந்து வெந்திருக்கு. நல்லா வந்து தனித்தனியாகவும் இருக்குது, குழஞ்சி போகலை. அதே சமயம் வந்து சிக்கனும் நல்லா வந்து வெந்திருக்கு. அவ்வளோதான், சுட சுட பார்த்திங்கன்னா லெக் பீஸ் பிரியாணி தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.